சின்ன சின்ன சீனிக்கல்லு சிரிச்சு காட்டு சித்திரமே, வண்ண வண்ண வானவில்ல வரைஞ்சு காட்டும் பத்திரமே, உச்சி பனையில நின்னு ஆடும் குயிலே நீ, மொட்டை பறையில வந்து ஆடும் மயிலே நீ, அந்த ஆகாசத்தில் ஆகாசத்தில் அலையெடுக்கும் நிலவு நீ, சின்ன சின்ன சீனிக்கல்லு சிரிச்சு காட்டும் சித்திரமே. சூப்பர் சென்னையோட அக்டோபர் மந்த் ஐகான் ஆஃப் த மந்த் அப்படின்ற நீங்கள் நிறைய இதை பற்றி சூப்பர் சென்னை இந்த நிர்வாகமே வந்து சென்னை இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு இன்னும் கொஞ்சம் குளோபல் ஒரு ரெக்கக்னிஷன் வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அண்ட் ஒரு ஆம்பிஷன் அவங்களுக்கு இருக்குது. அண்ட் ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் தட் இந்த மாதத்துக்கு வந்து இந்த அவார்டு எனக்கு கொடுத்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய வெற்றி படங்கள் ஸோ இப்போ இந்த மாதிரியான அவார்ட்ஸ் கொடுக்கறது வந்து எந்த அளவுக்கு வாழ்ந்து மோஸ்ட் டெஃபினெட்லி ஐ திங்க் இந்த மாதிரி ஒரு ரெக்கக்னிஷன் அப்படிங்கிறது நம்மளோட சொந்த ஊர், நம்மளோட வீடு, நம்மளோட இருக்கிற இடத்துல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் அங்கீகாரம் கிடைக்கணுங்கிற அந்த ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்கும். உலகத்தில் எத்தனை தான் வந்து பறந்து வந்தாலும் வீடுங்கிறது நம்ம சொந்த வீடு இங்கே தானே. ஸோ மோஸ்ட் டெஃபினெட்லி இந்த மாதிரி ஒரு விஷயம் இன்னும் ஐ திங்க் ஃபியூச்சர்லையுமே நிறைய இங்கே நம்மளோட சென்னை பேஸ்ட் எத்தனையோ அச்சீவர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாரும் ரெக்கக்னைஸ் ஆகி அவங்க எல்லாரையும் செலிப்ரேட் நாம் பண்ணணும். அண்ட் ஐ லுக் ஃபார்வர்ட் டு தட். உங்களுடைய வெற்றிக்காகவும் உங்களுடைய அந்த உரிமைக்காகவும் நிறைய நீங்கள் பேசியிருக்கீங்க. இப்போ சமீபத்தில் கண்ணகி நகரை சேர்ந்து கார்த்திகா அப்படிங்கிற கபடியில் வின் பண்ணியிருக்காங்க. நிறைய உங்களுக்கு பாராட்டு. நீங்கள் ஒரு மோஸ்ட் டெஃபினெட்லி ஐ திங்க் கார்த்திகாவோட செய்திகளை வந்து நான் பல நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் ஆகட்டும், அவங்கெல்லாம் ஆக்சுவலி ட்ரூ இன்ஸ்பிரேஷன் எங்கள் எல்லாருக்குமே. அவங்க அந்த மாதிரி பிளேயர்ஸும் சரி, அவங்கள மாதிரி ஸ்போர்ட்ஸ் பீப்புளும் சரி, ஸ்போர்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் அவங்களோட கிரிட், அவங்களோட டிட்டர்மினேஷன், அவங்களோட டிசிப்ளின் அண்ட் மோர் தென் எனிதிங் எல்ஸ் இந்த சொசைட்டி அவங்களுக்கு கொடுக்காத அங்கீகாரத்தை வந்து ஸ்போர்ட்ஸ் மூலமாக வரும்போது அவங்கள நம்ம இன்னும் நிறைய பாராட்டி, இன்னும் கொண்டாடி, அவங்களுக்கு இன்னும் அங்கீகாரம் கொடுத்து, அவங்களுக்கான சரியான ஸ்பான்சர்ஷிப்ஸ் கொடுத்து, நம்மளோட ஊரை உலக அளவில் வந்து அவங்களால ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய திறமையும் டிட்டர்மினேஷனும் ஹார்ட் ஒர்க்கும் அவங்களுக்கு இருக்கும்போது அவங்கள இன்னும் நிறைய என்கரேஜ் பண்ணி இன்னும் நிறைய அவங்களுக்கான, ஏன்னா அவங்களால வின் பண்ண முடியும் அப்படின்னு பலதரம் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அவங்க தொடர்ந்து வின் பண்ணுறதுக்கான அந்த பாதைகளை நாம் ஆஸ் அ சொசைட்டி உருவாக்கி கொடுக்கணுங்கிறது தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். அண்ட் கார்த்திகா போல இன்னும் பல பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வின் பண்ணி அவங்க எல்லாரையும் வந்து ஸ்டேஜில் இருக்கும்போது நாங்கள்லாம் கைத்தட்டி பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இப்போ ரீசெண்டாக பைசன் படத்தில் நீங்கள் ஸோ அது வந்து தியேட்ரிக்கல் வெர்ஷனில் உங்களுடைய அந்த வெர்ஷன் ஐ மீன் யூடியூப்பில் சோஷியல் மீடியாஸில் மட்டும்தான் உங்களுடைய வெர்ஷன் தியேட்ரிக்கல் உங்களோட வெர்ஷன் இல்லை அப்படின்னு உங்களுடைய ரசிகர்கள் எல்லாருமே அது ஒரு இதாக சொல்லியிருக்காங்க. அப்படியா? எனக்கு தெரியாது அதை பற்றி. பரவாயில்ல, படத்துல பாட்டு இருக்கு, இட்ஸ் ஓகே. ஐ திங்க் ஒரு படத்துல ஒரு பாட்டு யூஸ்வலி ஒரு அந்த டைரக்டருக்கு அந்த பாட்டு எங்க வைக்கணும், எதனால வைக்கணும், எதுக்காக வைக்கணும்னு தெரியும். ஒரு டைம்ல வந்து பர்ஹாப்ஸ் அந்த பாட்டு மேபி தேவைப்படாதோ அப்படின்னு யோசிச்சாங்கன்னா இட்ஸ் ஓகே. சவுண்ட் ட்ராக்ல பாட்டு இருக்கு, எனக்கு பாடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது பல நாளைக்கு அப்புறம். அண்ட் நிவாஸ் மற்றும் முதல்ல நிவாஸ், பிகாஸ் எனக்கு வந்து வாய்ப்புகள் கொடுக்காத நேரத்தில் அவர் வாய்ப்பு கொடுத்தாரு. அவருக்கு நான் எப்போதுமே நன்றி கடன் பட்டிருக்கேன். அண்ட் மாரி சாருக்கும் ரஞ்சித் சாருக்கும் நன்றி.